வெல்கம் டு Eduspoint Academy. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சம்மில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா, இது 70ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? இஃப் n ஈக்குவல்ஸ் டு r, b power n c power n plus d power n is always divisible by a plus b plus c plus d அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் தென் n வேல்யூ ஆட் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா இது ஏபிசியோடைய சம்மில் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேம் இங்கேயும் அதே ஃபார்மேட்டில் தானே இருக்குது. n ஈக்குவல்ஸ் டு ஆட் வேல்யூ. தென் என்ன பண்ணியிருக்கலாம், 16 ப்ளஸ் 17 ப்ளஸ் 18 ப்ளஸ் 19. ஸோ டோட்டலாக என்ன வேல்யூ வரும், 17 வரும். ஓகேவா? ஸோ 70ஆல் இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, 70 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 70ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் தானே, அப்போ ரிமைண்டரே வராது. ஸோ டிவைசரால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேலே இருக்க டிவைட் ஆகுது அப்படிங்கிறப்போ தென் ரிமைண்டர் இஸ் 0. ஓகேவா? ஸோ இங்கே ரிமைண்டர் என்னவா இருக்கும், 0வா இருந்திருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.